வணக்கம் மக்களே! நம்ம பிக் பாஸ்ல டிக்கெட் டூ ஃபினாலேயோட 6த் ரவுண்ட் நடந்து முடிஞ்சாச்சு. நடந்து முடிஞ்சாச்சுன்னா, ஃபுல்லா நடந்து முடிக்கல. அது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு பிக் பாஸ் அப்டின்றது தான். சோ இது யாருக்காக பண்ணப்பட்ட சதி அப்டின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா, அது வந்து ரொம்ப ரியாலிட்டிக்கான ஒரு விஷயமா ஃபீல் ஆகல. ஏன்னா, ஃபோன் டாஸ்க்கே அங்க பாதியில நிக்குது. அத விட்டுட்டு பிக் பாஸ் என்ன பண்றாரு அப்டின்னா, அடுத்த டாஸ்க்க கொண்டு வந்திருக்காரு. சோ இந்த டாஸ்க் கார்டன் ஏரியால ஒரு ஜார் இருக்குது. சோ எக்ஸ்டென்ஷன்ஸ் குடுக்கப்பட்டிருக்கு. இங்க இருந்து அங்கேயும் மாறி, மாறி போய் இருக்க எக்ஸ்டென்ஷன ஆட் பண்ணி, அந்த ஜார வந்து கீழ உழாம யார் கொண்டு வந்து நிக்கிறாங்களோ, அவங்க தான் வின்னர் அப்டின்ற மாரி. அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் அப்டின்ற மாரியும், அவங்கலருந்து குறைஞ்சு 4 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ், 1 பாயிண்ட்ஸ் அப்டின்ற மாரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தாரு. சோ இந்த ஒரு டாஸ்க்ன்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து பேலன்ஸ் கரெக்ட்டா இருக்குதா அப்டின்ற ஒரு விஷயங்கள் தான் பார்க்க முடியுது. கரெக்ட்டா? சோ இப்ப என்ன அப்டின்னா, அத வந்து ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாவே ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன் மாட்றாங்க, போறாங்க. எக்ஸ்டென்ஷன் மாட்றாங்க, வர்றாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல தடுமாறாம போன ஆள் யாரு அப்டின்னா, நம்மளோட முத்து தான். ரொம்ப கிளியரா கான்சன்ட்ரேஷனோட அவர் வந்து உள்ள இறங்கியிருக்காரு அப்டின்றது. சோ இவருக்கு அடுத்தது 2வது இடத்துல இருந்தது யாரு அப்டின்னா, விஷால். சோ அவருமே வேகமா அவரோட எக்ஸ்டென்ஷன மாட்டிட்டு டப்பு டப்புன்னு வந்துகிட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்டின்னா, மஞ்சரி மேடம் இருக்காங்க இல்லையா? அவங்க நடுவுலயே பேலன்ஸ் மிஸ் ஆயி கீழ விழுந்துட்டாங்க. சோ இவுங்க அவுட் ஆயிட்டு, யார் யாரெல்லாம் எங்கெங்க மிஸ்டேக் நானே அவுட் ஆயிட்டேன். நீங்கள் எல்லாம் என்னடா இருடா நான் மிஸ்டேக்க கண்டுபிடிக்கிறேன். இந்த சகுனி வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அந்த ஒரு வேலை தான் அவங்க பார்த்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேவா? சோ இப்ப அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது தான் அது அவங்க கண்ணுக்கு தெரியாது. சோ அவுட் ஆன உடனே அந்த எக்ஸ்டென்ஷன்ல வச்சுட்டீங்க, இங்க எக்ஸ்டென்ஷன்ல வச்சுட்டீங்க அப்படின்றது தான் அவங்களோட மெயினான பாயிண்டா இருந்தது. அவங்க ராணாவ தான் முதல் குறியா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரன் ஆயி போய்க்கிட்டே இருக்குது. முத்து வந்து அவரோட கேம முடிச்சுட்டு அங்க கோர்ட்ல போய் நின்னுட்டாரு. அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட விஷால் அங்க வந்து நிக்கிறாரு. 3வது இடத்துல வந்து அருண் வந்து நிக்கிறாரு. இப்போ நடுவுல பிக் பாஸ் ஒரு வார்னிங் எக்ஸ்டென்ஷன புடிக்காதீங்க. கடைசி வார்னிங் அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லும்போது, முத்து லாஸ்ட் எக்ஸ்டென்ஷனோட அங்க போய் நிக்கிறார். அவர் எல்லோ பாயிண்ட்ல பிடிக்கக் கூடாது அப்படிங்கும்போது, லாஸ்ட் எக்ஸ்டென்ஷனோட தான் பிடிச்சிட்டு அவர் நிக்கிறாரு. எல்லோ பாயிண்ட்ட கூட புடிக்கல. அப்படி இருக்கும்போது, அவர் குடுத்த லாஸ்ட் வார்னிங்க்கு அப்புறம் பிக் பாஸ்ல முத்து டாஸ்க்க முடிச்சு அந்த பக்கத்துல போய் நின்னாச்சு. இதுல எத வச்சு இவரு வந்து இது பண்றாருன்னு எனக்கு புரியல. அதாவது வார்னிங் குடுத்து முடிச்ச உடனே அவருமே அவரோட டாஸ்க்க முடிச்சுட்டாரு. கரெக்ட்டா? அப்படி இருக்கும்போது டாஸ்க் வந்து டிஸ்குவாலிஃபை பண்றேன். நீங்க நான் நெறைய வார்னிங் குடுத்ததுக்கு அப்புறமும் அதுல போய் நின்னீங்க. அத வந்து புடிச்சிட்டு இருக்கீங்க அப்டின்ற மாரி சொல்றாரு. அப்போ ஆல்ரெடி 3 பேர் அங்க டாஸ்க்க முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. பேலன்ஸ்ல சௌந்தர்யாவோ, ராணவோ இல்ல இவங்க தான் பண்ண தப்புக்கு, முதலா முடிச்சவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப முத்து என்ன கேட்கிறாரு பிக் பாஸ், "நான் கரெக்ட்டா தானே பண்ணேன். எங்களுக்காவது கொஞ்சம் யோசிங்களேன்" அப்டின்ற மாரி சொல்றாங்க. இத கிளைம் கூட பண்ண முடியாதே அப்டின்னோட பிக் பாஸ் பெரிய பருப்பு இல்லையா? அதனால நியாயஸ்த மாரி பேசுறாரு. முத்து அப்படியா? நீங்க 3 தடவ அத எக்ஸ்டென்ஷன தாண்டி புடிச்சீங்க அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட்ட சொல்லியும், முத்துவ ஆஃப் பண்ணணும் அப்படின்றக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயங்க. அதுக்கு முன்னாடி பல தடவ நெறைய பேர் நெறைய விஷயங்கள் பண்ணியாச்சு. நீங்க லாஸ்ட் வார்னிங் குடுத்ததுக்கு அப்புறமா ஒருத்தன் அந்த தப்ப பண்ணா தான், அது வந்து அக்செப்டபிள் அப்படின்ற மாரி இருக்கு. இல்லன்னா எவன் ஒருத்தன் தப்பு பண்ணானோ அவன டிஸ்குவாலிஃபை பண்ணும். இது முத்துக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக பண்ணப்பட்ட. அப்போ உங்களோட ஃபேவரைட்ஸ்க்கு 5 பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, அத ஓப்பனா சொல்லிட்டு போங்களாண்டா. இதுக்கு ஏன்டா வெள்ளியும் சொல்லையுமா அலையறீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ரயான் டிக்கெட் டூ ஃபினாலேவ வின் பண்ணி, அவர் வந்து ஃபினாலேல வந்து நிக்க போறாரு அப்படின்ற ஒரு ரூமர் வந்து பரவிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா விஷால் இப்போ ஓரளவு ஹை பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. ரயானும் ஹை பாயிண்ட்ஸ்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் உண்மையாவே ரயானுக்கு போச்சுனாலோ, இல்ல விஷாலுக்கு போச்சுனாலோ, அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட். சோ அதுக்காகவே இது கேன்சல் பண்ணப்பட்ட மாரி தான் இருந்தது. ஒருவேள அந்த வார்னிங் குடுக்காம கேன்சல் பண்ணா கூட ஓகேங்க. வார்னிங் குடுத்த உடனே அவர ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப ராணவ பண்ண தப்புன்னா, ராணவ மட்டும் தானே டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கணும். நீங்க எந்த விதத்துல வந்து இவர டிஸ்குவாலிஃபை பண்றீங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அது அக்செப்டபிளே இல்ல. சோ திரும்ப ரீமேட்ச் வைக்கணும் அப்படின்ற மாரி பிக் பாஸ் சொல்லிட்டதுனால கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயங்கள் தான். சோ அப்ப உண்மையாவே இது வந்து ரயானுக்கு தான் திரும்ப கிடைச்சிருக்கோ! அப்ப ரயானுக்கு கிடைக்கிறக்காக தான் இவ்ளோ விஷயங்கள் பண்ணீங்களாடா? அப்படின்ற மாரி தான் அது வந்து ஃபீல் ஆகுது. உங்க ஒப்பீனியன் என்ன? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. ஏன்னா முத்து ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர கடுப்புல இருக்காங்க. என்னடா அநியாயம் பண்றீங்க? அப்படின்ற மாரியான விஷயங்கள் தான் நம்மளால பார்க்கப்படுது. அப்படின்றது தான்.